புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியை அடுத்த திருமஞ்சேரி ஊராட்சிக்குட்பட்ட கிரான்குளத்தில் சவுடுமண் எடுப்பதற்கு தனிநபர் ஒருவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அந்த நபர் அனுமதி பெற்ற இடத்தில் மண் எடுக்காமல் பனங்குளம் அருகே உள்ள தரிசு நிலங்களை இலக்காக கொண்டு சட்டவிரோதமாக சவுடுமண் அள்ளி வருவதாக கூறப்படுகிறது. இரவு பகலாக நடைபெறும் இந்த மண் கொள்ளையால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதோடு இயற்கை வளங்களும் சூறையாடப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் மண் கொள்ளையர்களிடம் அதிகாரிகள் கையூட்டாக பெற்றுக்கொண்டு கண்டும் காணாமல் இருப்பதாக பொதுமக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இயற்கை வளங்களை சீரழிக்கும் நபர்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கும் அதிகாரிகள் மீதும் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா திருமஞ்சேரி ஊராட்சியில் கீரான்குளங்கிற ஒரு குளத்துக்கு திருமணஞ்சேரி கிராமத்தை சேர்ந்த வெண்ணிலா என்பவர் பேரில் ஊராட்சி நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு பனகுளத்தில் ஒரு 2 லட்சம் கனமீட்ரு மண் எடுத்திருக்காங்க. அவங்க அனுமதி பெற்றது 150 கனமீட்டருக்கு மண் எடுக்கிறதாக கீரான்குளத்துக்கு அனுமதி வாங்கிக்கிட்டு அவங்க பனகுளத்தில் ஒரு 2 லட்சம் கனமீட்ரு மண் எடுத்திருக்காங்க. இது சம்பந்தமாக கரம்பக்குடி வட்டாட்சியர் மற்றும் கிராம ஊராட்சி நிர்வாகத்தை பேசும்போது நாங்கள் அனுமதி கீரன்குளத்துக்கு தான் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி 2 லட்சம் கனமீட்ரு அதாவது ஒரு டாரஸு கிட்டாச்சி மூலமாக வெட்டி ஒரு 2 லட்சம் கனமீட்ரு மண் அழிக்கிறாங்க. இது மீது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளணும். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இது மாதிரியான சட்டவிரோத மணல் கனிவள திருட்டு அதிகரித்து வருகிறது. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா தர்மராஜ் என்பவர் தான் அங்கே மண் அளதாக அந்த பகுதியில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க. எனவே அந்த மண் எடுத்தவர் மீது கடுமையான சட்டப்பிரிவு நடவடிக்கை எடுக்கணும். அந்த வாகனங்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணணும்னு இதை நேரடியாக கலெக்டர் தலையிடணும்னு இந்த பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். மண் திருட்டு பார்த்தீங்கன்னா 2 நாளாக இரவு பகலாக அடிக்கிருக்கு. அந்த மண் பார்த்தீங்கன்னா திருமணஞ்சேரியிலேருந்து எடுத்து கரம்பக்குடி பகுதி என்ன பர்பஸ்க்காக அந்த அனுமதி வாங்கினாங்களோ அந்த பர்பஸ்க்காக இல்லாமல் அந்த மண்ணை எடுத்து கரம்பக்குடி பேரூராட்சி பகுதியில் விற்றுருக்குறாங்க. அது சம்மந்தமான ஆதாரங்களை புகைப்படமாகவும் வீடியோவாகவும் எடுத்து சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். இந்த கிராம ஊராக அந்த நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஸ்ட்ரைக்கில் இருந்தோம், எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இது சம்மந்தமாக யார்ட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண கேட்டால் எங்களை என்ன கேட்குறீங்க அப்படின்னு கையை விதிக்கிறாங்க. அப்போ எல்லா அதிகாரிகளும் பணத்தை வாங்கிக்கிட்டு மண் எழுதுவதற்கு துணையாக இருக்கிறாங்க. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளும்னு கேட்டுக்கிறோம். காவல்துறைக்கு ஏதாவது காவல்துறை பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் மண் யாராக ஓட்டுறாங்க மணல் எழுதுறவங்களுக்கு பூரா காவல்துறை தான், கரம்பக்குடி காவல்துறை தான் யார்கிட்ட மண் எழுதுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பூரா இல்லாட்டி இப்போ பணத்தை வாங்கிக்கிட்டு கூட சொல்கிறாங்க. இங்கே பகுதி பார்த்தீங்கன்னா அதிக கனிமவள திருட்டு கரம்பக்குடி பகுதியில் நடக்குது, இரவு பகலாக நடக்குது. இதுக்கு வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ எல்லாருமே இதுக்கு துணையாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த பகுதியில் மக்கள் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா சட்ட விரோத செயலுக்கும் கரம்பக்குடி காவல்துறை தான் காரணம்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன்.